அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. சிபிஐ பதிவு செய்த வழக்கில் மோசடி எதுவும் நடைபெறவில்லை, அரசு அதிகாரிகள் சம்பந்தப்படவில்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. சிபிஐ பதிவு செய்த வழக்கில் மோசடி எதுவும் நடைபெறவில்லை, அரசு அதிகாரிகள் சம்பந்தப்படவில்லை என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இருக்கிறார். ரமேஷ்குமார், வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது கடந்த 2013ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடமிருந்து இந்த பெற்ற 30 கோடி ரூபாய் கடனை சகோதர நிறுவனங்களுக்கு திருப்பி விட்டதுனால 22 கோடியே 48 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுவிட்டதாக அமைச்சர் நேருவினுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் இயக்குநராக உள்ள நிறுவனத்துக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் அமைச்சர் நேருவின் சகோதரர் என் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது 2021ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. இந்த நிலையில தான் எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் நேருவின் சகோதரர் என் ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்புல சிபிஐ வழக்கை அடிப்படையாக வைத்துதான் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதுனால சிபிஐ வழக்கை ரத்து செய்ய கோரும் வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது. இதற்கு ரவிச்சந்திரன் தரப்புல கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமைச்சர் கே.என். நேருவினுடைய சகோதரருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி இதுல 15 லட்சம் ரூபாய் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியும் 15 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு சமரச மையத்துக்கும் நிறுத்த வேண்டும் நிபந்தனையுடன் அந்த சிபிஐ தொடர்ந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்குல மோசடி ஏதும் நடைபெறவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் யாரும் சம்பந்தப்படவில்லை என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலதிக விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.